அந்த இன்சிடென்ட் எப்படி சார் அந்த ஒரு சம்பவம்? ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் இருப்பாங்க. ஒரு மனித தலைகளாக தான் இருக்குது. நீங்கள் அது நெருங்கிக்கிறீங்கன்னா போகவே முடியாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்போ கலைஞர் வேற ஓப்பனார் வராரு. விஐபிக்கே கியூ தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கொண்டாட்டம். அவங்களுக்கு இடம் பத்தாதே சார். சார் டிராஃபிக் ஜாமு. எனக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கும். இப்போ அப்படி தள்ளுறாங்க. தள்ளும்போது ஏன் டைரக்டர் வா கையை பிடிச்சிக்கிட்டாரு சார். கிஃப்ட் அது ரொம்ப ப்ரைஸ் பண்ணாவே ஒரு கூச்சமாயிடும். ஆக்சுவலாக வந்து அந்த படம் முடியும் போது எனக்கு அவருக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. புலனு சார் முடியும் போது ஒரு காதலி கூட சண்டை வந்துட்டா எப்படி வருமோ அதுதான் வரும். கோவத்தில் இருக்காருன்னா டைரக்டர் எங்கன்னு கேட்பாரு, இல்லைன்னா சொல்ல முடியுங்கன்னு கேட்பாரு. எவ்வளோ பணம் போட்டிருக்கு, யாருக்கு போட்டுக்குது, 100 பக்கம் இருந்தால் 100 கையெழுத்து போகிற இடத்த தவிர அடுத்த பக்கத்துக்கு திரும்ப மாட்டார். விஜயகாந்த் சார் பயப்படுவாரா சார்? ராவுத்தர் நிறைய பயப்படுவார். நிறைய. அவர் தான் நண்பன், அவர் தான் எதிரி. விஜயகாந்த் சாரோட எதிரியே ராவுத்தர் தான். அந்த அன்பு வச்சுட்டாருன்னா அந்த எல்லா தவறையும் மன்னிச்சிடுவார். எந்த தவறையும் மன்னிச்சிடுவார். ஆர்கே சினிமா சார், வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம், சொல்லுங்கள். எஸ் சார். அண்டு ஓகே, இப்போ இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு அம்மா கிரியேஷன் சார் சிவா சார்கிட்ட பேசும்போது ஒரு ஸ்பெஷல் எபிசோடு நடத்தும் விஜயகாந்த் சார். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஆச்சரியத்துக்கும் மேலே. அதில் முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொன்னார், சம்பவம் கல்யாணம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு சில படங்கள் வந்து சரியாக போகாமல் இருந்தது. ஓகே, அவர் ஒரு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிற டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருந்த டைமில் ஒரு கல்யாணம் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. மதுரையில் ஓப்பனாக ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணுறாரு. அதுக்கு கலைஞர் எல்லாரையும் இன்வைட் பண்ணி பண்ணாரு அப்படின்னு. அந்த மாதிரி கல்யாணத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, உலகத்தில் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னாங்க. அந்த இன்சிடென்ட் எப்படி சார்? அந்த ஒரு சம்பவம் அது எப்படி சார்? தமுக மைதானத்தில் கல்யாணம். ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் இருப்பாங்க. எனக்கு சரியாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அது மாதிரி தோராயமாக ஒரு மனித தலைகளாக தான் இருக்குது. நீங்கள் அது நெருங்கிக்கிறீங்கன்னா போகவே முடியாது. அவருக்கு வந்து அதுக்கு வரைக்கும் வந்து முன்னாடி வந்து ஒரு 6-7 படம் நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக போகல. புலன் விசாரணை வந்து பெரிய ஹிட்டு, எல்லாத்தையும் சேர்த்து அவங்க பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து புலன் விசாரணைக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஆமாம். ஓகே, ஜனவரி 14 வந்து ரிலீஸு, ஜனவரி 30 கல்யாணம். 2 வீக்ஸ் தான். அந்த கேப்பில் படம் பிச்சுட்டு போகுது இல்லையா, அதனால் வந்து ப்ளஸ் வந்து அப்போ தான் வந்து கலைஞர் ஆட்சிக்கு அப்போ தான் வந்திருக்கார் கலைஞர் ஆட்சிக்கு. அப்போ கலைஞர் வேறு வர்றார், இது மூப்பனார் வர்றாரு. ஓகே, இது மாதிரி மிகப்பெரிய வராங்க. அப்போது நானும் போகிறேன். ஏன்னா இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த படம் இவங்களே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது ஆக்சுவலாக வந்து அந்த படம் முடியும் போது எனக்கு அவருக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. புலனு சார் முடியும் போது விஜயகாந்த் சார் எடுக்கும் கொஞ்சம் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிறது அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க முடியல. அவர் பார்க்கவே இல்லை. அந்த கல்யாண வேலைகள் அவர் பிஸி ஆகிட்டார். நான் பார்க்க முடியல. இப்போ தான் நான் போகிறேன், கல்யாணம் தான் போகிறேன். போனால் கியூ இப்போ வந்து விஐபிக்கே கியூ தான். ஜனங்க இல்லை, விஐபியே கியூ தான். ஓகே, இதில் வந்து நான் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் தான் எல்லாரும் தெரியும். நான் ஒரு டைரக்டர். அப்போ ஒரு படம் தான் வந்திருக்கு. அப்போ எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முகமே யாருக்கும் தெரியாது. பத்திரிகையில போட்டோ வந்தா அது எதுவும் வந்ததே கிடையாது. போட்டோ வரல. போட்டோ வர அளவுக்கு அப்போ வந்து பெரிய டெக்னீஷியன் வேலையெல்லாம் போட மாட்டாங்க. சரி, ஏதாவது ஹீரோயின் போட்டோ போட வந்தா ஹீரோ போட்டாலே வந்து ஹீரோயின் தான் போடுவாங்க. அதனால வந்து இப்போ நாங்கள் லைன் நின்று போயிட்டுருக்கோம். ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே போய் கிட்ட போயிட்டேன். ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டேன். இப்போ எனக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு பேட்ச் அவங்க கூட 2 பேர் 3 பேர், எல்லாம் விஐபிஸ். இப்போ பின்னாடி வந்து இப்போது ஒரு தடவை அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ போகும்போது அடுத்து போகிறோம். எனக்கு முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 அடி 6 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அப்படி தள்ளுறாங்க. தள்ளும்போது நான் இப்போ வெளியே வந்துடுறேன். அந்த கூட்டத்தில் அந்த கியூலேருந்து வெளியே வந்துட்டா மறுபடியும் உள்ள போகிறது எப்படி இருக்கும்? பின்னாடி தள்ளிடுவாங்க இல்லையா. அப்புறம் என் கையில் இருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸ் வேறு கீழே விழுந்துருச்சு. சரி, ஒன்று அங்கே மணப்பெண் அவங்களாம் நின்று இருந்தாங்க. வேறு யாரோ கெஸ்ட் அவுட் நின்று இருக்கார் விஜயகாந்த் சார். அங்கே ஏன் டைரக்டர் வா அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்தார் சார்.
ஓ மனவரை விட்டு மணவரையில் நிற்கிறாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு 5-6 அடி தான். அதில் தள்ளி வந்துட்டார். முன்னாடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. போய் நான் வந்து கீழே கொண்டு சார் கிஃப்ட் நீயே என்னோட கிஃப்ட், நீ தான் எனக்கு பெரிய கிஃப்ட். அந்த பாராட்டு தான் உலகத்தில் நான் இது வரைக்கும் அடைந்த சந்தோஷங்கள்ல மிகப்பெரிய சந்தோஷம். நீ தான் என்னோட கிஃப்ட்டு. நான் இன்னைக்கு வந்து இங்கே தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு நீ ஒரு காரணம். என்ன நான் நிறைய வெற்றிகளை தோல்விகளை பார்த்துட்டேன். ஆனால் இந்த கல்யாண நேரத்தில் நான் வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு நீ காரணம். நீ தான்டா கிஃப்ட் வாப்பா அப்படின்னு வந்து அது முன்னாடி அந்த அந்த இதுனா இருக்கு இல்லையா, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் நான் அப்போ விஜயகாந்த் சார் மேலே வச்சு ஏன் வந்து நான் வந்து நடிகனா இல்லாமல் காதல் ஏன் வருதுன்னா, இப்போ இவ்வளோ க்ரௌட்ல என்னை கவனிச்சு இதே மாதிரி இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. புலனு சாதனை ஷூட்டிங்கில் கோயம்புத்தூரில் வந்து அந்த பொருட்காட்சியில் வந்து ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதை திடீர்னு க்ரௌடு வந்து ஒரு 5000 பேர் உள்ள நுழைஞ்சி லைவ் க்ரௌட்ல பண்ணோம். நைட்டில் பண்ணோம். திடீர்னு நைட்டில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதில் தள்ளு முண்டு அது மாதிரி ஒன்று போலீஸ் அடிச்சு துரத்துறாங்க. சரி, அப்படி எல்லாம் செதறி ஓடும்போது டேரக்டர் இவர் சொன்னார், ஏய் டேரக்டர் பிடிக்கிறாரு. ஏன்னா மற்றவங்கள எல்லாரும் தெரியும், இப்போ என்ன யாருக்கும் தெரியாது இல்லையா. அவர் வந்து என்னை கைப்பற்றி இழுத்துட்டு உள்ளே போய் அந்த சைட் போயிட்டார். அப்போ நடந்தது. அப்போ என்னை அவர் பார்க்கவே இல்லை, நான் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் கூட அந்த கலவரன் வரும்போது முதல்ல வந்து டைரக்டருங்கப்பா அப்படின்னு வந்து அவர் நான் என்ன சரசரன் எங்கள் அந்த கும்பலுக்குள்ள நுழைஞ்சிருப்பேன். அது ஒரு இது. அதனால் நான் இப்போ ஏதாவது மாட்டிக்கு போகிறேன், அடிச்சிட்டு போகிறாங்கன்ட்டு. அப்போ அது ஓகே, அது வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாரு அவர். ஆனால் இங்கே இருக்கிறது மனவரையில் நிற்கிறாரு, மனப்பெண்ணோடு நிற்கிறாரு. ஏன்னா எத்தனை பேரை பார்த்துட்டு அது அந்த அங்கீகாரமும் அந்த அன்பும் எனக்கு நான் அதனால தான் எனக்கு திரைத்துறையில் வந்து தாயும் தந்தையும் நான் சொல்கிறது வந்து பிரபுராவத்திலும் விஜயகாந்த் தான். அந்த அளவு கடந்த இது அது எவ்வளோ பணம் கோடி கொடுத்தாலும் நீங்கள் அது அவங்களுக்கு ஈடாது. அதனால இந்த பணம் வந்தது, பணத்தை வாங்கிட்டோம், பணம் கொடுக்கல, அதெல்லாம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது எனக்கு விஷுவல் போய் புரிஞ்சிச்சு சார். உண்மையில் எனக்கு எப்போ நான் நினச்சாலும் விஜயகாந்த் சார் நான் நினைக்கும் போது தான் வந்து எனக்கு கண்ணில் தண்ணி வரும். எனக்கு ஒரு அன்பும் ஒரு காதலி கூட சண்டை வந்துட்டா எப்படி வருமோ அதுதான் வரும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த இன்சிடென்ட், சண்டை அப்படியே மறந்துச்சு, அவ்வளோதான். அவருக்கு ஞாபகம் இல்லை. சரி, அவரே இதுவாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் இது இருக்கு, சின்ன இது இருக்கு. ஒருவேளை படம் ஓடாமல் இருந்திருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம். இது எல்லாமே டெலிவரி பெயின் தான் சார். அது ஏன்னா அதுக்கு வந்து காரணம் நான் தான் அதுக்கு அந்த இதுக்கான காரணம் நான் தான். எல்லா தவறுகளுக்கும் நான் தான் அது காரணம். நிறைய நாள் ஷூட் பண்ணுறேன், நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கிறேன், ரீஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். போயின்னு இருக்குது. 60,000 அடின்னு சொன்னேன், 90,000 அடி வந்துச்சு இன்னும். இப்போ இது மாதிரி வந்து அப்போ வந்து ஒரு நெருக்கடி வரும் இல்லைங்களா, ஒரு கோபம் வரும் இல்லைங்களா, அது வர்றது தான். அதனால அது நானும் வந்து அது அப்போ அந்த நேரத்தில் பேசினா காம்ப்ரமைஸ் ஆகிடும். அப்போ வந்து அவங்க சொல்றது கேட்குறாங்க, அப்படி சண்டை மாதிரியே இருந்துச்சுன்னா தள்ளி விட்டு நன்றி சொல்லுங்க. இல்லை ஓகே, இப்போ இது சொல்றீங்க, இதுக்கப்புறம் கேப்டன் பிரபாரம் ஷூட்டிங் போகுது, எல்லாமே நினைச்சபடியெல்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு. ஐ மீன் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, தமிழ் சினிமா எதிர்பார்க்காத ஒரு ஓப்பனிங் வருது, படம் பிச்சுக்கிட்டு ஓடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் படம், ஐ திங்க் விஜயகாந்த் சாருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் படம். அது எப்படி சார் இருந்தது? ஏன்னா மிகப்பெரிய வெற்றி, அது வருஷம் தாண்டி ஓடின படம், மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் நீங்கள் சொல்றீங்க என் டைரக்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு எந்த பிரச்சனை வந்ததே இல்லை. அந்த இதுக்கப்புறம் எப்பா விடுப்பா என்ன சொன்னாலும் அவர் போய் டைரக்ட்னு சொல்லு, கோவம் வந்து என்ன டைரக்ட்னு கூடுவாரு. அப்படி புரிஞ்சு கோவத்தில் இருக்காருன்னா டைரக்டர் எங்கன்னு கேட்பாரு, இல்லைன்னா செல்வமணி எங்கன்னு கேட்பாரு. டைரக்டர் போய் வந்து அவர் ராவத்தில் வேற ஒரு இது சொல்லுவார், அது சொல்ல மாதிரி தெரியாது, அந்த துருக்குங்கிட்ட போய் சரி அப்படின்வாரு. அதனால விட்டுருப்பா, அது டைரக்டர் இஷ்டம், டைரக்டர் சொல்ல செஞ்சிருக்குப்பா. அவருக்கும் வந்து முன்னாடின்னா அவங்களுக்காக எங்கிட்ட வருவார் இல்லையா, இப்போ அந்த இதுக்கு வரமாட்டார், எப்பா டைரக்டர் இஷ்டம் அப்படின்றவார். அதனால வந்து அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள வந்து எந்த விதமான இதுவும் வந்து கருத்து வேறுபாடு எதுவுமே வந்தது இல்லை. ரெக்கார்ட் பிரேக்கிங் இருந்துச்சு. ஆமாம், அந்த ஓப்பனிங்லாம் நீங்கள் வந்து முதல் நாள் இரவு நாங்கள் வந்து ஆனந்த் தேட்டர் எதிர்க்க வந்து பெரிய பேனர் வைக்கணும்னு சொல்லிட்டாரு ராவுத்தர். அதை வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு பெரிய பேனர் வைக்கணும், பெரிய பேனர். அப்போது 140 அடியோ 130 அடியோ வந்து அகலம் இந்த சைடு. ஹைட் வந்து அவர் 25 அடி வைக்க சொன்னார், அது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, 25 வைக்க முடியாது. அப்புறம் 18 அடி. அது ஏன்னா அது சேஃப்டி கிடையாதுன்னு, அதெல்லாம் சாரெல்லாம் கட்டி தான் அந்த பேனர் வைக்கணும். இப்போ கட்டி கட்டுறாங்க. இல்லை, அப்போ 18 அடி ஹைட்டு,
130 இல்லை 125 அடி, மிக பிரம்மாண்டமான, அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு பேனர். அதை போய் நாங்கள் பார்க்கணுன்னு போகிறோம். ஆனந்த் தேட்டர் எதிர்க்க இருக்க அப்போ டிவிஎஸ் ஸ்டாப்பு, அங்கே விமல் ஷாப்பிங்ஸ், அங்கே அதான் பெரிய பில்டிங், அது அது பக்கத்தில் வைக்கிறாங்க. நாங்கள் போய் 11-12 மணிக்கு அப்போ தான் அந்த டிராஃபிக்லாம் முடிஞ்ச பிறகு தான் ரோட்டில் நின்று பார்க்கணும். அது போகும்போது ஆனந்த் தேட்டரில் ஒரு 500 பேர் 600 பேர் இருக்காங்க. சரி, எதுக்குன்னா மறுநாள் ஷோவுக்கு டிக்கெட்டுக்கு லைன் நிற்கிறாங்க. ராவுத்தருக்கு இப்போ இந்த படம் முடியும் போது ராவுத்தருக்கு சின்ன ஒரு சண்டை இருக்கு. கேப்டன் பிரபாகரன் முடியும் போது இப்போ ராவுத்தரை வந்து அப்படியே ஹக் பண்ணார். ஹக் பண்ணிட்டு சொன்னார், நான் பெரிய ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டு, தமிழ் சினிமாவில் வந்து உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தான் இது மாதிரி வந்து முதல் நாள் இரவே வந்து கியூவில் நின்னாங்க. அது வந்து இந்த படத்துக்கு நடக்குது சார். அப்பயும் கியூல நின்னா அப்ப தர மாட்டாங்க, அடுத்த நாள் தான் தருவாங்க. அடுத்த நாள் தான் வருது. அப்போ ஷோ அப்போ வந்து 9 மணி ஷோலாம் கிடையாது. சரி, நூன் ஷோ தான் அன்னைக்கு, 4 ஷோஸ். அதுல 12 o'clock தான் ஷோ. 12 மணி 12 ஆமா, அதுக்கு கியூ நிக்கிறாங்க. இப்போ நைட்டு நிக்கிறது, கவுண்டர் காலையில தான் ஓப்பன் ஆகும், மறுநாள் காலைக்கு நிக்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் எந்த ஹீரோக்கும் நடக்கல. கேப்டனுக்கு தான், அப்போ கேப்டன் கிடையாது, விஜய்க்கு தான் நடக்குது. அண்ணனுக்கு தான்ப்பா, என்கிட்ட சொல்லுவோம் அண்ணன் தான் சொல்லுவார் அவர். அண்ணனுக்கு தான்ப்பா அப்படின்னார். அப்புறம் அங்கேருந்து நார்த் மெட்ராஸ் போனோம். நார்த் மெட்ராஸ் ஒரு தேட்டரு உமாவோ ஏதோ சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே சும்மா பார்த்துட்டு அப்படி போயிட்டு பிருந்தாவுக்கு போனால் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் வந்து அடைச்ச மாதிரி மிகப்பெருமான கட்டி ஒரு ஆட்டம் பாட்டம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கொண்டாட்டம். அவங்களுக்கு ஒரு டைம் நான் போயிட்டு வரேன். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே காசி தேட்டருக்கு வந்தோம். காசி தேட்டருக்கு வந்தால் ஒரு 5000 பேர் நிற்கிறான். நான் காசி வரும்போது மணி 5-6 மணி ஆயிடுச்சு. ஒரு 5000 பேர் நிற்கிறான். இடம் பத்தாதே சார். சார் டிராஃபிக் ஜாமு, போலீஸ் வந்து எல்லாரும் இது பண்ணி ஓட அடிச்சு இது பண்ணுறான். ஓகே, அவ்வளோ அந்த ஷோவுக்கு மணி காலைல ஷோ கிடையாது இல்லையா, அப்போ எப்பவுமே காலைல ஷோ கிடையாது, மார்னிங் ஷோ கிடையாது, 5 ஷோலாம் கிடையாது, 4 ஷோ தான். அந்த ஷோக்கு அவ்வளோ பேர் நிற்கிறான், அவ்வளோ க்ரௌடு. அது மாதிரி ஒரு ஓப்பனிங்கு நான் அதுக்கப்புறம் யாருக்குமே பார்க்கல. அதே மாதிரி படம் பார்த்து வந்தவன் வெளியே போக மாட்டான்ட்டான். ஒரு தேட்டரில், மதுரையில் ஒரு தேட்டரில் படம் பார்த்த ஆடியன்ஸில் 90% அப்படியே தேட்டருக்குள்ளே நாங்கள் வெளியே போக மாட்டோம். படம் கொடுக்குறோம், நீங்கள் இன்னொரு ஷோ போடுவோம். ஓ, சாங் ரிப்பீட்டு, ஃபைட் ரிப்பீட்டு, படமே ரிப்பீட். ஓகே, அது மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு பெரிய தகராறு பண்ணாங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே ஆட்டமா தேரோட்டமா சாங்கை ரிப்பீட் பண்ண சொல்லி, ரிப்பீட் மோடு. ஆமாம், அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை ரிப்பீட் பண்ண சொல்லி. சார் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்களே சார், உங்களுக்கு அது பார்க்கும்போது அந்த க்ரௌடோட ஹாப்பினஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ மேபி விஜயகாந்த் சார் என்ன சார் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம்ல? இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய அவருக்கு இவ்வளோ ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக கடந்து போயிடுவார். சோகத்தையும் கடந்து போயிடுவார், தோல்வியும் கடந்து போயிடுவார். பெருசாக அவர் தலையில் ஏற்றுக்க மாட்டார், அலட்டிக்கவே மாட்டார். ஹீரோ அவ்வளோதான். எனக்கு வந்து உலக அழகி ஹீரோயினை வேணும், மியூசிக் டேரக்டர் அவங்க வேணும், கேமராமேன், ஒரு கம்பல்ஷன் இருக்காது. நான் வரேன், எனக்கு அது தவிர ஒரு படம் எடு, அவ்வளோதான். பெரிய டைரக்டர் வேணும், அது எதுவுமே. படம் பெரிய ஹிட்டு, படம் சரியில்லை, சரி ஓகே, ஒரு வாரம் ஒரு இதுவாக இருப்பார். அப்புறம் அப்படியே பெருசாக அதுக்காக வந்து ஒன்றும் இல்லை. அந்த வெற்றி அவர் வந்து சுமந்ததே கிடையாது, தோல்வியை பற்றி கவலைப்பட்டே கிடையாது. டே சோத்து கோழிகள் தாண்டா வந்தோம், மதுரையில் இருந்து ஈஸியாக சொல்லுவோம். ராவத்திட்ட சொல்லுவார், சோத்து கோழி இல்லாமல் தாண்டா வந்தோம் சொல்லிட்டே இருப்பேன். இதே மாதிரி சோறு போட்டால் ரோட்டுக்கு வர வேண்டியதான்னு ஒருத்தர் சொன்னார். அவர் நண்பர், அவர் வந்து ராவுத்தர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இது மாதிரி சோறு போட்டால் ரோடுக்கு தாண்டா வரணும், எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது, பரவாயில்ல, நாங்கள் வந்து வெறுங்கையோடு தான் முதலிருந்து வந்தோம் அப்படின்வார். அதை பற்றி சொத்து சேர்க்கணும், பணம் வாங்கணும், அந்த வெற்றியை பணமாக்கிக்கணும், அந்த எண்ணெல்லாம். ஒருத்தர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கல, அவங்க கால் ஷீட் பணம் கொடுத்தா தான் வருவேன்னு அவர் சொன்னதே இல்லைங்க. 150 படத்தில் கடைசியில் அது எனக்கு கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதான் 125 படத்துக்கு மேலே எனக்கு பெரிய இதுவும் இல்லை அந்த பண விஷயங்கள். நட்பாக இருப்போம், பண விஷயத்தில் அம்மா சொன்னாரா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த 125 படம் வரைக்கும் பணம் கொடுக்கலன்னு ஒரு ஷூட்டிங்க்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னதே இல்லை. சரி, ரிலீஸ் அப்போ கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பணம் கொடுக்காதவங்க கூட அடுத்த டேட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் வெற்றியை பண்டு மயங்காத ஆளுங்க. அவர் வெற்றிக்கு பெருசாக அது ரொம்ப ப்ரைஸ் பண்ணவே ஒரு கூச்சமாயிடும். அந்த சைடு நீங்க பாத்துருக்கீங்க? ஆமா, கூச்சம் வந்துடும். அவர் ரொம்ப புகழ்ந்தா கூச்சம். ஓகே,
சொல்றேன் ஆ. சரி அவனு கேட்பாரு நீங்க புகழ்ந்தீங்கன்னா கூச்சம் அவருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்டோம். ஒரு சில விஷயங்கள் கேட்டேன். என்னன்னா நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க ஒரு சில நட்பு. எனக்கு இந்த விஜயகாந்த் ராவுத்தர் அவங்க நட்பை ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு சொல்லணும்னா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சிம்பிளாக சொன்னார். ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா ஒரு கோவிலில் நான் கூட இருக்கேன். ராவுத்தர் வந்து அச்சரத்தட்டை வாங்குறாரு. எப்பயும் போல நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறோம். ஒரு பெரிய சாமி, பெரிய கடவுள். அந்த அந்த டைமில் அது கிடைக்கவே கிடைக்காது. போய் தட்டை கொடுத்துட்டு விஜயகாந்த் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு ராவுத்தர் எனக்கு அந்த டைம் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்கள் பார்த்த அந்த மாதிரி அது வியந்த இன்சிடென்ட்னு தாண்டி இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அது ரொம்ப சாதாரணம். அந்த நிகழ்ச்சி வந்து எப்பவுமே அவர் விஜயகாந்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர், அப்புறமா தான் அவர் எதுவும் ப்ரேயர். டெய்லி வெங்கடாஜலத்தோட பேசுவார். காலையில் எழுந்து முதல்ல வந்து அவர் விஜயகாந்த் சார் ஒரு ப்ரேயர் பண்ணுவார். நான் சொன்ன பெரிய கோவிலா தான் சார். நான் சொன்ன பெரிய கோவில் அதுதான். ஒரு சமயம் அவங்களுக்கு தோல்வி படமாக வருது. அப்போ வந்து ஃபைனான்ஸ் வாங்கும்போது அவர் சொல்கிறார், சார் விஜயகாந்த் சார் கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் போடுவேன், பணம் கொடுத்தா கூட இல்லை. அவன் கொஞ்சம் இது அப்படி அவங்ககிட்ட கையெழுத்து போட வச்சு நான் வந்து படம் அவசியம். போன பிறகு வந்து அவன் கூட நின்று இல்லை சார் இப்போ கஸ்டமர் வாங்கிக்கலாம். சரி சரி, அவனை கொண்டு போய் எங்கேயும் நிறுத்தக்கூடாது. எல்லா கஸ்டமர் என்னோட போயிடணும். அவன் வந்து எங்கேயும் அவனை இது மாதிரி இடத்துல எங்கேயும் நான் நிறுத்தக்கூடாது. அப்படி படம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கண் கூட நான் பார்க்குறேன் நேரடியாக. அது மாதிரி வந்து சில நேரங்கள் வந்து அவங்க வந்து ஃபைலில் செக்லாம் கையெழுத்து வாங்குவாங்க. இப்படி வந்தான்னா கையெழுத்து இப்படி போடுவார், இப்படி எடுப்பார், இப்படி போடுவார், இப்படி எடுப்பார். செக்லாம் எதுவுமே இல்லை. என்ன எவ்வளோ பணம் போட்டிருக்கு, யாருக்கு போட்டுக்குது, அது செக்கில், அக்ரிமெண்ட்டில், டாக்குமெண்ட்டில் எல்லாத்துலையும் இப்படி தான் போடுவார். 100 பக்கம் இருந்தால் 100 கையெழுத்து போகிற இடத்த தவிர அடுத்த பக்கத்தை திருப்ப மாட்டார். எவ்வளோ சம்பளம் வாங்கினேன், எவ்வளோ வாங்கினாங்க, யார் டேட்டு, டேய் இப்ராஹிம் யார் நாளைக்கு யார்ரா இதுப்பா, அவரும் சொன்னியே அவங்களுக்கு, இல்லைப்பா நீ இது போ, அப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரிப்பா சரிப்பா சரிப்பா, அவ்வளோதான். விஜயகாந்த் சார் பயப்படுவார் சார் ராவுத்தர் அவர் நிறைய பயப்படுவார். நிறைய அவரை பார்த்து இண்டஸ்ட்ரியே பயப்படுவார். அவருக்கு வந்து இவர் ஒரு அப்பா மாதிரி. இவர் விஜயகாந்த் சார் நான் சொல்றேன், ராவுத்தர் ஒரு அப்பா மாதிரி. அவர் தான் நண்பன், அவர் தான் இது, அவர் தான் எதிரி. விஜயகாந்த் சாரோட எதிரியே ராவுத்தர் தான். திட்டினே இருப்பாரு. அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமா திட்டுவார். சரி போடா சார், ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி வந்து ராவுத்தரோட சேயிங்க்கு எப்படி இருக்குன்னா, நான் முதல்ல கேப்டன் அப்ராம் சொல்கிறேன், கதையை சொல்கிறேன். சொன்ன உடனே விஜயகாந்த் சார் சொன்னார், செல்லுமணி கொஞ்சம் ராவாக இருக்க, ஒரு காடு இது மாதிரி இதுவாக இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கம்மியாக இருக்குப்பா அப்படின்னாரு. சரி ராவத்தர்கிட்ட சொன்னேன், சார் ராவத்தர் என்னப்பா அண்ணன் என்னப்பா சொன்னார், சார் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அப்பா, நம்ம இதை கதையாக போய் அப்போ சொல்லும் போது விஜயகாந்த் வந்துட்டாரு. கண்ணா என்ன நினைச்சுங்க, என்னடா ஏன்டா கண்ண சொன்ன, நீ என்ன அவனுக்கு கிண்டலா இருக்கா, உட்காராடி அவர் சொல்றாரு, உட்கார உன் மூஞ்சி 24 மணி நேரம் காமிப்பாங்கடா. அவன் எல்லாம் வந்த பிறகு நீ வரும்போது தான்டா வந்து இது இருக்கும், நடிகனுக்குலாம் கதை சொல்லி படம் எடுக்கூடாது அவர் சொல்றாரு. ராவுத்தர் சொல்றாரு, நீங்க உங்களை பத்தியே நினைப்பீங்கடா, அப்படி கிடையாது படத்துல, நானும் உன்னை பத்தி நினைக்கிறேன், ஆனா நீ முகமா வரணும்னு நினைப்பேன், நான் உன் பேரஸ் வரணும்னு நினைப்பேன், அப்போ வந்து உன்னால இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. நீ வந்து இந்த கேரக்டர் என்னன்னு உள்வாங்கிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கதை. இது ஒத்துப்பாங்க மற்ற ஹீரோஸ் சொல்ல முடியும், பண்ண மாட்டேன். இது மாதிரி 100 விஷயம் இருக்கு, இது சின்ன விஷயம், இது மாதிரி 100 விஷயம் இருக்கு. ஆனா அவருக்கு என்னன்னா எல்லாம் சொல்லிட்டு இப்ராஹிம் என்ன சொன்னா அப்படிதான் கேட்பாரு. சிம்பிளா இப்ராஹிம் என்ன சொன்னாப்பா, சரி அப்படி பண்ணிக்கப்பா, நீ அப்படி பண்ணிக்கப்பா, நீ சரி சரி என் கருத்து இது. இப்ராஹிம் என்ன சொன்னா, சார் அவர் எப்படி சொன்ன, சரி அப்படி பண்ணிக்கப்பா, அவ்வளோதான். என்னோட பண்ணணும்னு வந்து அவர், நான் 100 படம் நடிச்சு அவர் 125 படம் வரைக்கும் நான் வந்து அவரோட தொடர்ந்து பயணிக்கிறேன். ஆனால் டெசிஷன் வந்து அவர் என்னென்ன சரண்டர் பண்ணிட்டாருன்னா சரண்டர் தான். அந்த அன்பு வச்சுட்டாருன்னா அந்த எல்லா தவறையும் மன்னிச்சிடுவார், எந்த தவறையும் மன்னிச்சிடுவார். அதனால வந்து கேள்வி கேட்க கோயிங் பேக்கே இல்லை. அதனால எந்த நஷ்டம் வந்தாலும் எடுத்துப்பார். இப்போ கலைஞர் வந்து எதிர்கட்சிங்க, ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சர். உனக்கு யார் கலைஞர், பெரிய பெரிய ஆளுங்களாம் பயந்து அந்த நிகழ்ச்சி நடத்தாமல் பின்வாங்கிட்டாங்க. கலைஞர் இறங்கி நடத்துகிறாரு, இதனால
பரவாயில்ல, நானும் தப்பு இல்லையே. அவர் தங்க பேனா கொடுக்குறாரு. கலைஞர் அப்போ சொல்கிறாரு, என்னை கொண்டு வந்து இங்கே கோட்டைக்கு எதிரே இவ்வளோ பக்கம் உட்கார வச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, என்னை கொண்டு போய் நீங்கள் கோட்டையில் உட்கார வச்சிங்கன்னா உங்கள் முதல் கையெழுத்து, இந்த பேனாவோட முதல் கையெழுத்து உங்கள் கோரிக்கை கையெழுத்து போடுறேன்னு. ஓகே, அரசியல் பண்ணுறாரு இல்லையா, பண்ணிட்டாரு இல்லையா. ஆமா, ஆமா. அப்போ உங்க முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரணும் ஆமா. இல்லையா? 95 நடக்குது. அந்த தைரியம்னா வந்து யாருக்கா வருமா? முதலமைச்சர் எதிர்க்கிற தைரியம் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தும். முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க சார். எதிர்க்கட்சி தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துகிற தைரியம் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது யாருக்காவது வருமா? அந்த தைரியம்லாம் வந்து விஜயகாந்த் சார் தவிர யாருக்கும் கிடையாது. அது மற்ற வருத்தலாம் படக்கூடாது, அந்த தைரியம் யாரும் கிடையாது. ஆனால் அவரே விஜய் ராவத்துக்கு பயப்படுவார்னா அந்த நம்பிக்கை, அவன் நட்பு, அந்த நட்புல தான். நட்புக்கு மரியாதை. பயத்துல ராவத்தருக்கு பயந்தாரும் கிடையாது. அவர் கணக்கு போட்டு பார்க்குறாரு, எல்லாத்தையும் கணக்கில் வந்து இப்ராஹிம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால வந்து அதை ஓகே சொல்றாரு, அவ்வளோதான். விஜயகாந்த் ராவத்தருக்கு பயந்தாருன்னு எடுத்துக்கூடாது. ராவத்தர் மேலே எந்த அளவுக்கு நட்பு வச்சிருந்தாரு, அவருக்கு எவ்வளோ சேவிங் இருந்தது அப்படிங்கிறதுக்காக விஷயத்தை தவிர இதை நான் விஜயகாந்த் சாரை சிறுமைப்படுத்துறதுக்காக சொல்ல, அந்த நட்பை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இல்லை, இதே சிவாசன் சொல்றேன். எனக்கு இந்த பயம் எடுத்துக்காதீங்க, அந்த நம்பிக்கையை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.